கேட்கிட்டு அப்படி மட்டும் போகல, அவருடைய வார்த்தைக்குள் நிலைத்திருக்கணும். எந்த நிலையிலும் பிசகக்கூடாது. அவருக்குள் நிலைத்திருப்போமான வேதம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், என் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோத்திரம் பாருங்க, நல்லா அந்த வசனம் பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அல்லேலூயா. நாம் அவருக்குள்ளே இருக்கணும், அவருடைய வசனத்துக்குள்ளே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நாம் எதை கேட்குறோமோ அதை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. என்ன வந்துட்டாரு வடிவேல்? அப்போ வடிவேலுக்கு வந்துட்டாரு, எப்படி பெற்றுக்கொள்வோம்? சோத்திரம். அல்லேலூயா. அப்படி நாமத்து மித்தமாக சோத்திரம். எதை சோத்திரம் விசுவாசத்தோடு நாம் கேட்கப்படுகிற போது கண்டிப்பா ஆண்டவர் நமக்கு தந்தருள்வார். சோத்திரம். நாம் அவருக்குள்ளே இருக்கப்படுகிற போது நம்ம எதை கேட்டாலும் சோத்திரம். ஏன்னா நமக்கு அவர் நமக்குள்ளே இருக்கப்படுகிற போது அவருக்கு விருப்பமானதை, அவருக்கு சித்தமானதான் கேட்க போறோம். சோத்திரம். அதைத்தான் அழகா சொல்லப்பட்டது. சோத்திரம் எங்க அப்படின்னா 1 யோவான் சோத்திரம் 2வது அதிகாரம் 14 வசனம். சோத்திரம் 1 யோவான்ல 2வது அதிகாரம் 14 வசனம். சோத்திரம். நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். பாதிவரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். ஆமென். சோத்திரம். 14 வசனம் வாசிக்கிறோமா? சரி. 5 ரைட். 5:14 ரைட். சாரிம்மா. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆமென். அல்லேலூயா. அப்ப சோத்திரம் 5:14 சோத்திரம். அப்ப என்ன அர்த்தம்? எதை கேட்டாலும் சரி. சோத்திரம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்று கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். அதே போல அதுக்கு மேல் வசனம் 14 வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படியே கேட்டால். அல்லேலூயா. நாம் அவருக்குள்ளே, அவருடைய வார்த்தைகளுக்குள்ளே நாம் இருந்து அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை பார்த்தீங்களா? சோத்திரம். அவருக்குள்ள இருந்தா தான் நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறோம் என்பதை நம்ம அறிய முடியும். அல்லேலூயா. அப்ப என்ன அர்த்தம்? நம்ம எதை கேட்டாலும் அதே கன்ஃபார்ம் ஆயிரும். சோத்திரம். ஏன்னா அவர் நமக்குள்ள இருக்கிறாரு, அவருடைய சித்தத்தின்படி கேட்கிறோம். அப்ப என்னது, அதுல டவுட் இருக்காது. அப்ப விசுவாசம் வந்துடும். ஆட்டோமேட்டிக்கா கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. சோத்திரம். இயேசு நம்மோடு இருக்கிறாரு, அவருடைய வார்த்தைக்குள்ள நம்ம இருக்கிறோம். அவர் நமக்குள்ள அந்த உன்னதமான தள்ளுறார். சோத்திரம். இதை நீ உனக்கு தரேன் அப்படி அவரே நமக்குள்ள ஒரு இருதயத்தை அந்த கொடுக்குறாரு, அந்த சிந்தனை தரார். இல்லையா, தருவேன் உனக்கு இந்த காரை தருவேன், இந்த வண்டியை தருவேன், உனக்கு ஒரு சொந்த வீடு தருவேன், உனக்கு எதுவும் இல்லை, உனக்கு நல்ல ஒரு அற்புதத்தை செய்வேன், உன் வாழ்க்கையில் அதிசயம் நடக்கும், உனக்கு ஜாப் கிடைக்கும், உனக்கு வருமானத்தை தருவேன் என்பதை நம்ம ஜெபிக்கப்படுகிற போது நம் ஆண்டவர் நம்ம எப்படி அவர் அறிந்துக்கிறோமோ அதே போல நமக்கு என்னது என்பதை, என்னென்ன தேவை என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதைத்தான் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அதனால தான் நம்ம அதை கேட்குறோம். சோத்திரிய நாமத்திமித்தமாக எதை கேட்டாலும் தேவன் செய்திடுவார். சோத்ரோம். அல்லேலூயா. இந்த 15 வசனத்தில் 15 வசனம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால். சோத்ரோம். நாம எதை கேட்டாலும் தேவன் எனக்கு தருவாருங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்முடைய பிள்ளைங்க, நம்ம வீட்டில் பிள்ளைகள் இருக்கிறாங்க, யார்கிட்ட என்னதை கேட்பாங்க? பிரேசலா. ஒரு காரியம் வேணும்னா யார்கிட்ட கேட்போம்? தன்னுடைய சொந்த தாய் தகப்பட்ட கேட்பாங்க. பக்கத்து வீட்டில் கேட்க மாட்டாங்களவா? அப்போ அதே போல தான் அம்மா அப்பாட்ட கேட்ட உடனே அந்த பிள்ளை அவனுக்கு இப்போ ஜெர்மி இருக்கிறான், இப்போ எனக்கு பைக்கு வாங்கி கொடுங்க. எந்த பைக்கு? 3.5 லட்ச ரூபாய்க்கு ஒரு பைக் இருக்குல்ல, அந்த பைக் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அப்பா அந்த வண்டி வாங்கி கொடுத்தா வாங்கி கொடுக்க முடியுமா? அப்பா வாங்கி கொடுப்பாரா?
உடனே வாங்கி கொடுக்க மாட்டாங்க. ஆனால் வாங்கி கொடுக்க தகுதி இருந்தாலும் வாங்கி கொடுப்பாரா? வாங்கி கொடுக்க ஏன் காரணம் என்ன? கர்த்தர் ஸ்தோத்திரம், அவனுக்கு அந்த தகுதி இன்னும் வரல. அல்லேலூயா. அதுக்குரிய பிரதிபலன், அதுக்குரிய காரியம் அவனுக்கு வரல அப்படின்னு சொல்லி யார் அறிஞ்சிருப்பா? தகப்பன். பிள்ளையை குறித்து தகப்பன் தாய் அறிந்திருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ அதுதான் சித்தம். அப்போ ஒரு காரியத்தை நமக்கு தருவாருன்னா தேவன் அதுக்குரிய தகுதிக்குரியவளை ஆக்கிட்டு தேவன் நமக்கு தந்துருவார். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு காரியத்தை நமக்கு செய்வார் அப்படின்னா அதுக்குரிய தகுதியை நான் அடைஞ்ச பிறகுதான் கர்த்தர் நமக்கு தருவார். ஆமென். அதை நம்ம அறிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். அப்போ நான் இன்னும் ஒரு காரியத்தை ஒரு காரியத்தை விரும்புகிறேன். இப்போ பாருங்கள், ஒரு உதாரணம் நம்ம சொல்லி இப்படியே வச்சுக்கிடுவோம். இப்போயே நேச்சுரலாக வச்சுக்கலாம். நமக்கு கட்டுமான பணி துவங்கணும்னு யோசிக்கிறோம். அப்போ நமக்கு என்ன பண்ணணும்? துவங்கிடலாம். இப்போ நினச்சா துவங்கிடலாம். அநேகர் சிமெண்ட் தார ஐயா சொல்கிறாங்க, சோத்துறோம், நான் கம்பி வாங்கி தரேன், நிறைய காரியம் சொல்கிறாங்க, சோத்துறோம், ரைட், ரொம்ப சந்தோஷம். ஆனால் என்ன இல்லை, சோத்துறோம் எல்லாம் அவங்க தாராங்க, ரைட், சந்தோஷம். நான் என்ன பண்ணணும்? அதுக்கு தகுதி ஆகணும். இந்த அதை கெட்டுமான பணிக்குரிய தகுதி கவர்மெண்ட் படி அந்த அப்ரூவ்டு வாங்கணும். சோத்துறோம். அதை வாங்கினப்பட்டு தான் என்ன பண்ணணும்? சோத்துறோம். நானும் பண்ணோம் ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி நான் அப்படி அவங்க சொல்கிறபடி நான் ஸ்டார்ட் பண்ணேன்னா தேவ சித்தம் இல்லை. அல்லேலூயா, சோத்துறோம். அப்போ நான் என்ன பண்ணோம்? தேவன் நமக்கு ஒரு காரியத்தை வச்சுக்கிறாரு, எல்லாமே முறைப்படி செய்யணும். அல்லேலூயா. அப்போ அதே போல் நம்ம ஆண்டவர் எதை செய்ய எந்த நாளில் இதை துவங்க தேவ சித்தம் வச்சிருக்கிறாரோ அந்த நாள் வரைக்கும் வெயிட் பண்ணணும், காத்திருக்கணும். அல்லேலூயா. நாம் எடுத்தோம் வச்சோம்னு சொல்லி துவங்கினா அது தேவ சித்தம் இல்லை. அல்லேலூயா. ஒரு நாளா 2 நாள் அந்த லேண்டை வாங்குறதுக்கு சோத்துறோம். நான் கூட போன வருஷம் என்னடா ஆண்டவர் பேசினாரே, போன வருஷம் 2023 பேசினார், லேண்டை நான் தருவேன் சொன்னார். 24 முடியும் போது 24 முடிஞ்சு 24 முடிய போகுது, டிசம்பர் மாதம் வந்துச்சு. ஆண்டவர் நீங்கள் சொன்னீங்களே லேண்டு வரலையே. கொஞ்சம் போராட்டம் எனக்குள்ளே ஒரு மனக்கலக்கமாக இருந்தது. சோத்திரம். நீங்கள் சொன்னீங்களே 24 தோங்கும்போது தர சொல்லி வாங்கிறா சொன்னீங்களே, அங்கே பார்த்தோம் தருஞ்ச கிடைக்க ஆண்டவர் சொன்னீங்களே, அப்புறம் உங்கள் வார்த்தை பொய்யா அப்படிங்கிறது நான் எனக்குள்ள மனசு அப்படியே என்னாச்சு, ஒரு சோர்வு இருந்தது. ஆமென், சோத்திரம். எல்லாம் தகுதியாக ஆக்கின பிறகு, சோத்திரம், எல்லாம் தகுதியாக ஆக்கின பிறகு 5 பைசா இல்லை. சோத்திரம். ஏன்னா ஏற்கனவே அநேக தேவ பிள்ளைகள் எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டாங்க பணம். நான் சொல்கிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் நம்ம பிரயாசப்பட்டோம். ஒவ்வொரு நாளும் போய் எத்தனை இடம் போய் சோத்திரம் போட்டு போகிற இடமெல்லாம் முழங்கால் போட்டு அதை எடுத்து ஆண்டவர் தாங்கப்பா சித்தம் போட்டு எனக்கு கூட வரவங்க தப்பாக நினைப்பாங்க, என்னடா அந்த மனுஷன் இப்போ இந்த இடத்துல போய் முளைங்கால் போட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் சொன்னேன், தேவ சித்தமான வாய் அப்படி தான் ஜோம் பண்ணுவேன். சோத்திரம். அங்கே நம்ம பள்ளிக்கூடத்தில் பழனி ஒருத்தருக்குறாரு. அந்த பிறகு என்ன பாஸ்டர் நீங்கள் போட்டேன் இல்லை பிரதர், நான் என்னுடைய சுயமான இல்லை, எனக்கு வீடு வாங்கணும்னா ஓகே, நான் நீங்கள் சொல்கிற பண்ண வாங்கிடுவேன். இது அவருடைய காரியம். சோத்திரம். அவருடைய காரியம். அவர் எங்கே சித்தம் வச்சிருக்கிறாரோ அந்த சித்தத்தில் தான் நான் வாங்க முடியும், நானாக வாங்க முடியாது. ஏன்னா அவர் தான் இந்த காரியத்தை சந்திக்கணும், அவர் தான் அந்த காரியத்தை கொடுக்கணும், நானாக எதுவும் செய்ய முடியாது. எனக்குன்னு ஒரு வீடு வாங்கினா நான் சொந்தமான ஏதோ காரியத்தை நான் செய்ய முடியும். இது தேவனுடைய காரியம். நான் அவர் கொடுத்தா அவர் நான் நல்லா புரிஞ்சுக்கணும், அவர் இந்த கூடாரத்தை வாங்கினா அவர் ஆத்துமாக்களை தருவார். என்னுடைய காரியத்தை நல்லா புரிஞ்சுங்க. நான் அதனால தான் இது வரைக்கும் சொல்கிறேன், அவர் ஜனத்தை கொண்டு வருவார், அவர் அந்த மக்களை என்ன பண்ணுவார், சோத்திரம் நடத்துவார். சோத்திரம். அவர் அந்த ஜனத்துக்கு போதிப்பார். இதை நான் தெளிவாக அறிந்திருந்தேன். சோத்திரம். ஆகையால் தான் நான் என்ன பண்ணேன், சோத்திரம், கர்த்தருடைய சித்தத்துக்கே என்ன பண்ணோம், ஒப்பு கொடுத்துட்டோம். சோத்திரம். ஆனால் நிறைய காரியத்து சோர்வாக இருந்தது. நிறைய பேர் என்னை பாஸ்டர் பார்த்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இத்தனை வருஷம் ஆச்சு, 10 வருஷம் 12 வருஷம் ஆச்சு, பின்னாடி வந்தவங்களால அவங்க சர்ச்சை கட்டிட்டாங்க, ஆலயத்தை கட்டிட்டாங்க, பிரதிஷ்டை பண்ணிட்டாங்க. நான் போய் அப்படியே வெக்கத்தோடு இருப்பேன். நான் பரவாயில்ல. சோத்திரம். எனக்கு ஒன்றும் இல்லைப்பா, நான் அவருடைய வேலைக்காரன். சோத்திரம். என்ன லாரன்ஸ் உடைய சர்ச்சை இது? யாருடைய வீடு? கர்த்தருடைய வீடு. சோத்திரம். அவர் யாரை எந்த நாளில் அவர் கெட்டுத்தர விரும்புகிறாரோ கட்டட்டும். சோத்திரம். அப்போ நமக்குள்ள என்ன இருக்கணும், தேவ சித்தம் தான் செய்யணும். பாருங்க, ஒரு விஷயம் நான் பைபிள்லேயே நான் சொல்கிறேன், நான் எனக்கு அழகாக தெளிவாக போதித்தார் எனக்கு ஆண்டவர்.
தாவீது விரும்பினான். ஸ்தோத்திரம். ஆமென். தாவீது என்ன பண்ணா? ஆலயம் கட்ட ஆலயம் கட்டும்படி ரொம்ப ஆசைங்க. ஆண்டவரே, நான் உங்களுக்கு ஆலயத்தை கட்டணும், ஆலயத்தை கட்டணும் ரொம்ப வாஞ்சித்தான். ஆண்டவர் சொன்னார், டேய், சித்தம் இல்லை, நீ செய்யறதுக்கு சித்தம் இல்லை, உம்முடைய கற்ப பிறப்பிலிருந்து அவன் தான் கட்டுவான். இதுதான் நடந்தது. ஸ்தோத்திரம். இப்போ நீ என்ன பண்ணு? நீ என் வீட்டை கட்டு நினைக்கிறீங்களா? உனக்கு ஒரு வீட்டை கட்டித்தாரு. அவர் வீட்டை கட்டி கொடுத்தாங்க. ஸ்தோத்திரம். ஆமென். ஆமாம், அந்த வசனத்தை எனக்கு காமிச்சார். ஸ்தோத்திரம். அப்போதான் தெளிவான. ஸ்தோத்திரம். நம்ம முட்டி மோதக்கூடாது. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்? முயற்சி செய்யணும், ஜெபம் பண்ணணும், இதை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் ஏற்ற நாளில் ஏற்ற வேளையில் அதுக்குரிய தகுதியை நம்ம ஏற்படுத்தி நம்மளை அதான் சொல்ல, எனக்கு இன்னும் அந்த தகுதி இல்லை வர, நான் அப்படி தான் எண்ணினேன். ஸ்தோத்திரம். உண்மையிலும் என்ன நினச்சிங்க, அதுக்கேற்ற தகுதி எனக்கு இல்லை வேற. ஸ்தோத்திரம். நான் அப்படி எண்ணினேன். ஸ்தோத்திரம். அப்போ தகுதியை ஏற்படுத்தி கர்த்தர் செய்வார். ஆமாங்க, உண்மையிலே. ஸ்தோத்திரம். அதை ஏற்படுத்தி கர்த்தர் அதை செய்தார். ஸ்தோத்திரம். பாருங்க, இத்தனை வருஷம் இருக்கும் அந்த வீட்டில் இருந்தோம். 7 வருஷமாக இருந்தோம். 7 வருஷமா 6 வருஷம் இருந்தோம். அவங்க ஒரு எப்படி ஒன் இயராக வந்து திருவள்ளத்தில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அந்த லதா சிஸ்டர் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க அப்போது கூட, பாஸ்டர் நீங்கள் நடத்துங்க, நீங்கள் நடத்தும்போது நாங்கள் சிஸ்டர் பண்ண மாட்டோம் சொன்னாங்க. ஆனால் அப்போது என்ன பண்ண போகிறோம், திடீர்னு நாங்கள் என்ன பண்ணோம், அப்போ கூட லேண்டு வாங்கின எண்ணம் இல்லை. நம்ம பக்கத்தில் குருசேபடி அந்த பைபிள் காலேஜை தான் நாங்கள் நம்பியிருந்தோம். ஸ்தோத்திரம். நம்ம அங்கே போய் மாற்றிக்கலாம் அப்படின்னோம். அங்கேயும் கேட்டு வச்சுருந்தோம். அவங்க என்ன பண்ணாங்க, ஜனவரி டிசம்பர் முடியட்டும், ஜனவரியில் நாங்கள் உங்களுக்கு தாரோம், அதோடு அப்படி சொல்லிட்டாரு. நாங்கள் அதையவே நம்பியிருந்தோம். லேண்டு வாங்கணும் எண்ணம் கூட வரல. ஸ்தோத்திரம். ஆனால் விடாய்த்து போச்சு எங்கள் ஆத்மா. ஏன்னா லேண்டு பார்க்குறது, இடத்த எங்கே பணம் எங்கே போகிறது அப்படின்னா எண்ணணும். ஆனால் பாருங்கள், கர்த்தர் என்ன பண்ணார், எதிர்பாராத நிலையில் கர்த்தர் அப்படியே மாட்டினார். இதாங்க நடந்தது. இதான் தேவ சித்தம். அப்போ அதுதான் தேவ சித்தத்தின்படி. அதை நம்ம எதை கேட்டாலும் தேவ சித்தமானா அது கேட்ட தகுதியை நம்ம அடைந்த பிறகு கர்த்தர் அதை தருவார். ஸ்தோத்திரம். இதுதான் உண்மையான விஷயம். நாங்கள் வீடு கூட நிறைய வீடை போய் சந்தித்தோம். இப்போ சிவனேஸ் இருக்கிறாரு, செவிச்சோம். சித்தமான வீடு தான் எங்களுக்கு வேணும். ஸ்தோத்திரம். சித்தமான வீடு தான் வேணும். நாங்கள் இங்கே இருக்கணும். நாங்கள் கத்துவோம், வேறு வழி இல்லை. நாங்கள் கத்த தான் செய்யணும். மற்றவங்களுக்கு டிஸ்டர்பாக இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கு நாம் கத்தலாம், மற்ற வீட்டு பக்கத்தில் உள்ளவங்க டிஸ்டர்ப் ஆகும். அது கண்டிப்பாக ஆகும். அப்படிப்பட்டவங்க வீட்டில் நம்ம பக்கத்து நம்ம டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. ஏசப்பா ஜீஜோமா. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு வீட்டை தான் கொடுத்துக்கிட்டார். ஸ்தோத்திரம். அவருக்கு ஐயாவுக்கு மேலே இருக்காரு, டிஸ்டர்ப் தான் தெரியல. நாங்கள் கற்று தான் செய்வோம். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். ஏன்னா இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்துருக்கிறார். இயேசு நமக்கு ஜீவனை கொடுத்துருக்காருங்க. இன்னைக்கு பலனை கொடுத்துருக்காருங்க. அந்த தெய்வத்துக்கு நம்ம அவரை மகிமைப்படுத்தும் போது துதிக்கப்படுவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். வெட்கப்படக்கூடாதுங்க, வெட்கப்படக்கூடாது. ஸ்தோத்திரம். நமக்கு இன்னைக்கு உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னா கர்த்தருடைய கிருபை. எத்தனை பேர் ஸ்தோத்திரம், எத்தனை மனிதர்கள் பாருங்க. சிஸ்டர் சொன்னாங்க, ஞானஸ்தானம் எடுக்கும்போது நான் செத்து போயிடுவேன். அப்படிதான் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. நான் செத்துருவேன். ஆனால் சாகிறதுக்கு முன்னாடி ஞானஸ்தானம் தொட்டியில் செத்தா கூட பரவாயில்ல, அப்படிதான் விசுவாசம் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. ஜீவா சிஸ்டர். இதுதான் காரணம். ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவரை எந்த நிலையின்னு நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம். உறுதியாக பற்றி கொள்ளணும். ஆமாம், உறுதியாய் பற்றி கொள்ளணும், விட்டு விடக்கூடாது. நம்ம அப்படி இருக்கப்படி இருப்போது தான் நம்ம அவருக்குள்ளே இருந்தா, வார்த்தைகளுக்குள்ள இருந்தா அவருக்குள்ளேயும் இருக்கணும், வார்த்தைகளுக்குள்ள இருந்து இருப்போமானால் எதை கேட்டாலும் ஏசப்பா என்ன பண்ணுவார்? தருவாருமா. ஏசப்பால முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஏசப்பா அப்படின்னா இது நம்ம சொல்லுவோம், என் பிள்ளைகிட்ட கேட்ட எப்போ எங்களால் முடியாதுப்பா ஜெபம் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஏசப்பாட்டை நம்ம ஜெபத்தில் கேட்டுட்டோமோ, எதை கேட்குறோமோ அவர் தருவார். கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா நான் அதுக்கு தகுதி இல்லைன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை மட்டும் புரிஞ்சுக்கணும். தயவுசெய்து ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன், எனக்கு இன்னும் கிடைக்கல, ஆஹா அதுக்கு தகுதி இல்லைன்னு நல்லா தயவுசெய்து நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஒரு காரியத்தில் கேட்குறேன், அந்த காரியம் இன்னும் தாமதமாகணும் அப்படின்னா, ஓ அதுக்குரிய தகுதி நான் இன்னும் ஆகலை என்பதை மட்டும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரம்.
நீங்கள் விசுவாசிக்கணும். அல்லேலூயா. அப்போ அதுக்குரிய தகுதியை ஏற்படுத்திட்டார்னா அடுத்த செகண்டு கர்த்தர் கொடுக்கப்படுகிற போது, தேவன் கொடுக்கப்படுகிற போது, எந்த மனுஷனோ, எந்த சாத்தானோ, எந்த சூனியமோ, எந்த மந்திரமோ, எந்த விக்கிரகாவியோ எது வராது, ஒன்றும் பண்ண முடியாது. சோத்ரம். நாங்கள் தெரிஞ்சு கொண்டே ஒரு அனுபவம். சோத்ரம். அல்லேலூயா. அப்போ நம்ம எதாக இருந்தாலும் அவனுடைய ஆண்டவருடைய ஆகிய இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்து நிமித்தமாய் நாம் கேட்கப்படுகிற போது நம்ம பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. சோத்ரம். சரி, வாசிக்கலாம். இன்னொரு காரியங்களை வாசிக்கலாம். சோத்ரம். மத்தேயு சுவிசேஷம் 7:7. சோத்ரம். ஆமென். சோத்ரம். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அல்லேலூயா. இந்த 7:7 சொல்லுது, கேளுங்கள். எதா இருந்தாலும் ஏசப்பாவிட்ட கேட்கணும். யோவான் 14:15. மத்தேயு சுவிசேஷம் 7:7. மத்தேயுல 7:7. பக்கம் 10வது பக்கம், பேஜ் 10, புதிய ஏற்பாட்டில் 10வது. 7:7. சோத்திரம். யாருக்காவது பைபிள் வேணுமா? சோத்திரம். யாருக்கு பைபிள் இல்லை? சரி, உனக்கு இல்லை? வாச்சலாம், உங்களுக்கு தான் கொண்டு வந்துக்கிறேன். சோத்திரம். மத்தேயு 10வது பக்கம், பேஜ் நம்பர் 10. சோத்திரம். அதனால் நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன பண்ணணுமா? சோத்திரம். கேட்கணும். கேட்காம இருக்கக்கூடாது. சொல்லுவாங்க, பழமொழி சொல்லுவாங்களே, என்ன சொல்லுவாங்க? அழுகிற பிள்ளை தான் பால் குடிக்கும். பால் கிடைக்கும். பால் கிடைக்கும். சரி. இப்போ நான் அனுபவபூர்வமாக தோட்டத்தில் வேலை பார்ப்பாங்க. சோத்திரம். நானும் அதில் அந்த இப்போ சில வேலை பார்க்க இருக்கும்போது எங்கள் தங்கச்சி வந்து தொட்டியில் அந்த அங்கே ஒரு பெரிய ஒரு ஓடமரம் மாதிரி இருக்கும். சோத்திரம். அந்த மரத்தில் தொட்டி போட்டு கட்டிட்டாங்க. சோத்திரம். கட்டிட்டாங்க. உங்கள் பாட்டை எங்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. சோத்திரம். அந்த அம்மா என்ன பண்ணல, அழுகலை. சரி, அழுதாதான் பால் கொடுக்கணும். அழுது. அப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன், அப்போ அழுகிற பிள்ளைக்கு தான் அனுப்ப முடியும். அப்போ அதே போல் தான் நம்ம எப்பயுமே ஆறாஇருந்தாலும் சரி, கர்த்தரிடத்தில் கேட்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்காம அவர் தருவார் அப்படின்னா கிடைக்காது. சோத்திரம். இயேசு கிறிஸ்து கூட அத்தி மரத்தை பார்த்து என்ன பண்ணாரு? கனியை எதிர்பார்த்தாரா? பார்க்கலையா? பார்த்தார். அப்போ அதே போல நாம் இயேசு இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளணும். சோத்திரம். நம்ம எதா இருந்தாலும் இயேசுகிட்ட கேட்கணுங்க. கேட்கணும். அவர் மூலமாக தான் எதையும் பெற்றுக்கொள்ளணும். சோத்திரம். நாம் ஆண்டவர்கிட்ட கேட்கிற போது வேதம் சொல்லுது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது திறக்கப்படும். இதெல்லாம் செய்யணும். கேட்கிறவன் என்ன பண்ணுவானா? 8வது வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இவைகள் இருந்தால் தான் நாம கேட்கணும். அப்போ எப்படி கேட்கணும்? ஜெபம் பண்ணணும். ஆண்டவராகிய இயேசுங்கிற நாமத்தினாலே நீங்கள் எதை இருந்தாலும் சரி, நமக்கு சுகம் பலவீனமாக இருக்கா, பலவீனத்துக்கு ஆரோக்கியத்தை தாங்கப்பா, சுகத்தை தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்கணும். என்னுடைய பற்றாக்குறை இருக்குதா, என் குடும்பத்தை நடத்த முடியலப்பா, என் பொருளாதாரம் கம்மியாக இருக்குப்பா, என்னுடைய வருமானம் இவ்வளோதான்ப்பா இருக்குது, கேட்கணும். சோத்ரம். என் நிலைமை இப்படி தான் இருக்குது, அந்த சூழ்நிலை இதுதான் இருக்குது, நான் என்ன பண்ணுவேன், நான் எப்படி இருக்கிறேன், என்னை எப்படி நடத்துவது, குடும்பத்தை எப்படி நடத்துவது, என்னுடைய பிரச்சனை இவ்வளவுக்கு தலைக்கு மேலே இருக்குதே, என்னுடைய கடன் பிரச்சனை இவ்வளவு இருக்குதே, என் மிகுதியான ஒரு காரியம் சுமை இருக்குதே, இந்த மிகுதியான சுமையை நான் எப்படி சரிப்படுத்த முடியும், என்னால் முடியாது, என்னுடைய வாழ்க்கையில் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, ஏமாத்துறாங்க, என் சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் என்னை கைவிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறபடிங்கிற போது நம்ம யாரை பார்க்கணும்? இயேசுங்கிற நாமத்தை நோக்கி பார்க்கணும். சோத்திரம். அவரை நோக்கி கேட்கணும். ஆண்டவரே, எல்லாரும் என்னை விட்டு தூரமாக இருக்கிறாங்கப்பா, இந்த சுமை பாரத்தை நான் தாங்கிக் கொள்ள முடியல, இந்த சுமையை நான் எப்படி அதை நான் சரி செய்ய போகிறேன்னு தெரியல. ஒரு சிஸ்டர் நான் சந்தித்தோம், சங்கரிங்கிற சிஸ்டர் நம்ம சந்திக்கப்படுகிற போது அந்த சிஸ்டர் அவங்களே 80% அவங்களே பிசாசு பாதிப்பில் இருக்கிறாங்க. சோத்திரம். அவங்க பையனை பார்த்தா 100% சோத்திரம். நல்லா சிபிஎஸ்சியில் சன்பீமில் படிச்சிருக்கிறான். சன்பியில் படிச்சிருக்கான். 12th வந்து லாஸ்ட் 2 எக்ஸாம் எழுதலை, நீட்டுக்கு வேற தம்பி எழுதிக்கிறார். சோத்திரம்.
நீட்டுக்கு வரை படிச்சிருக்கான். இவ்வளோ படிச்சிருந்தோம். இப்போ பார்த்தா 3 மாதம் குழந்தைய போல இருக்கிறான். சோத்துறான். பார்த்தா அவ்வளோ அழகு, அப்படியே குழந்தைய போல இருக்கிறான். பார்க்கும் போதே எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவ்வளோ பிசாசு, பில்லி சூனியம், காணாது மொபைலில் அடிக்டாக இருக்கிறான். இப்படிப்பட்ட நிலையில் அந்த குடும்பம், அந்த சகோதரி பாவம் அவளை மத்தியில் எப்படியா பிள்ளைய ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு ஆண்டவரை தேடுது. ஆனாலும் நாங்கள் சொல்லிட்டு வந்தோம், இயேசு மட்டும் தேடு. விக்கிரகத்தையும் தேடுறாங்க. அப்படி ரிலீஃப் ஆக முடியும். இருந்தாலும் நாங்கள் போய் ஜோமிட்டு வந்தோம். சோத்துறோம். வெள்ளிக்கிழமை போகிற மாதிரி இருந்தோம். பிசாசு எங்களை நாவு பொண்ணு மறதியாக்கிட்டான். சோத்துறோம். நாங்கள் போகலான்னு இருந்தோம், போக முடியாது. அப்புறம் சிஸ்டர் கால் பண்ணாங்க. சோத்துறோம். இப்போ என்ன அப்படின்னா இப்படிலாம் இருக்கிறாங்க. சோத்துறோம். காரணம் என்னன்னா பிசாசு தான். இயேசுவை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, தயவு செய்து எல்லா இடத்தையும் தட்டக்கூடாது, எல்லா இடத்துலையும் கேட்கக்கூடாது, எல்லா இடத்தையும் தேடக்கூடாது. சோத்துறோம். இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் தேடணுங்க. ஏசப்பா மட்டும்தான் தேடணும். எல்லாம் கடவுள் அல்ல, எல்லாத்தையும் தேடக்கூடாது. சோத்துறோம். அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க. இயேசு அதான் அவருடைய வார்த்தைகளுக்குள். சோத்துறோம். ஆண்டவருக்குள் இருக்கணும். அதான் வேதம் சொல்லுது, எனக்குள்ளும் என் வார்த்தைகளுக்குள்ளும் இருந்து எதை கேட்குறோமோ அப்போ தான் அவர் தருவார். சோத்துறோம். நம்ம அவருக்குள்ளே இருக்கிறோம், அவருடைய வார்த்தைகளுக்கு இல்லாமல் தான் போச்சு. வார்த்தைகளுக்குள்ளும் இருக்கணும். சோத்துறோம். அப்படி இருக்கப்படுகிற போது தான் அப்படி நாமத்தை மித்தமாக கேட்கப்படுகிற போது கத்த தருவார். அப்போ நான் கேட்குறேன்னா யார் இடத்துல கேட்கணும்? யார்கிட்ட கேட்கணும்? கர்த்தர்கிட்ட தான் கேட்கணும். சோத்துறோம். இயேசு இடத்துல தான் கேட்கணும். அப்பொழுதுதான் அந்த 8ஆம் வசனம் சொல்லுது, கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்வான். யாரா என்ன செய்யும்? நான் ஏசுனா, நான் ஏசப்பா என்ன சர்ச்சுக்கு போகலங்க, என் பேர் ராமூர்த்தியாக இருக்குது, நான் ஞானஸ்தானம் எடுக்கலைங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அப்புறம் அடுத்த லெவல். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கணும், நம்பிக்கையான இருக்கணும், அவருக்குள்ளே இருக்கணும். அவருடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி சாய்த்து ஒரு வார்த்தைகளுக்குள்ளே இருக்கணும். இருந்தீங்கன்னா யாராக இருந்தாலும் சரி எல்லாருக்கும் கத்த தருவான். சோத்ரம். அல்லேலூயா. அதனால தான் அந்த இடம் சொல்லப்பட்டிருக்குது, தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய ஜீவியத்தில் இருக்குமானால் கத்த நமக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. அதே போல் சோத்ரம் எடுத்து வாசிப்போம். யோவான்ல 16:23. சோத்ரம். யோவான் 16:3. சோத்ரம். சிஸ்டர் 16:23 சிஸ்டர். 16வது அதிகாரம் 23ஆம் வசனம். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த திருநாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிற எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். சோத்திரம். இதான் சோத்திரம். நம்ம அவருக்குள்ள இருந்து தட்டலாம், கேட்கலாம், எல்லாம் செய்யப்படுகிற போது அவர் எப்படிப்பட சொல்லப்படுகிறா, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அப்படியே தந்தருவார். சோத்திரம். நம்ம ஏசப்ப நாளில் இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் அவர் சித்தமானது ஆண்டு சமூகத்தில் இருந்து அவருக்குள்ளே இருந்துட்டு கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு தருவார். பிரச்சனையா, கடன் பிரச்சனையா, இதை எப்படி அடைப்பேன், என் சூழ்நிலை இப்படி இருக்குதே, இப்படி தீரும், கேளுங்க. அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. சோத்திரம். நமக்கு நெருக்கடி, வேதம் சொல்லுது, தாவீதை சோத்திரம் என்ன பண்ணாராம், எல்லா நெருக்கத்துக்கு கத்திர சோத்திரம். 54:7 வாசிங்க. சங்கீதம் 54:7. அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சரிக்கட்டுதலை கண்டது. ஆமென். அப்போ ஆண்டவர் இந்த நாளில எல்லா நெருக்கத்திலிருந்து என்ன பண்ணுவார்? சோத்திரம். என்ன நெருக்கம்? எல்லா நெருக்கத்திலிருந்து. சோத்திரம். எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களின் நீதியை சரி கட்டுதலை கண்டது. சோத்திரம்.
அப்போ நம்ம ஆண்டவர் எல்லா நெருக்கத்திலிருந்து கண்டிப்பாக விடுவிப்பாருங்க. அவருடைய சமூகத்தில் நம்ம இருக்கணும், அவருக்குள்ளே இருக்கணும். எப்படியாப்பட்ட போராட்டமாக இருந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்ம அவருக்குள்ளே இருந்தால், அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தா கண்டிப்பாக எல்லா நிலையிலிருந்து கற்று நம்மளை என்ன பண்ணுவார்? சோத்திரம். தாவீதை ரிலீட் பண்ணார், விடுவித்தார். சோத்திரம். அதே போல் தேவன் நம்மளுடைய நெருக்கத்தை கற்று அறிந்திருக்கிறார். நம்ம எங்கே இருக்கிறோம்? அவருக்குள்ளே இருக்கிறோமல்லவா? நல்லா புரிஞ்சுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, அவருக்குள்ளே இருக்கப்படுகிற போது நம்ம நிலையில அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஆனாலும் நீ கேளுங்கிற. சோத்திரம். நம்முடைய பிரச்சனைலாம் அவருக்கு தெரியும். நல்லா புரிஞ்சுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், அவருக்குள்ளே இருக்கப்படுகிற போது நம்ம பிரச்சனைலாம் அவருக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ணோம்? தெரியும் விட்டுறக்கூடாது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கேட்டால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். கேட்காம எதையும் செய்ய முடியாது. அவர் தரமாட்டார். ஆனால் தெரியும், நம்ம சூழ்நிலை தெரியும், அவருக்கு அறிந்திருக்கிறார். ஆனால் கேட்கணுங்க, ஏசப்பாட்ட கேட்கணும். எதை கேட்குறோமோ கர்த்தர் அதை தருவார். சோத்ரம். அப்போ அதே போல் தாவீது அவருடைய நெருக்கத்தெல்லாம், தாவீதை அவருடைய நெருக்கத்திலிருந்து கர்த்தர் விடுவித்தது போல நம்முடைய எல்லா நெருக்கத்திலிருந்து கர்த்தர் சோத்திரம் விடுவிப்பார். அல்லேலூயா. விடுவிப்பார். சோத்திரம். அவரால் விடுவிக்கப்படுவோம். சோத்திரம். ஒரு வசனம் மட்டும் வாசிக்கலாம். 1 யோவான்ல 2வது அதிகாரம் 14 வசனம். 1 யோவான் பக்கம் 326, புதிய ஏற்பாடு 326. 14 வசனம். 14. பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களா இருக்கிறதினாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்து இருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கானை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். ஸ்தோத்திரம். எழுதியிருக்கிறேன். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, ஆமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறித்து யோவான் சொல்லுகிற ஒரு சம்பவம். பிதாக்களே, ஆதி முதலாய் இருக்கிறவரை, ஆதி முதலாய் இந்த பூமியில இந்த உலகம் தோன்றுவதற்கு முன்னாடி, சோத்திரம், இந்த உலகத்தை உண்டாக்கினவர் அவர் சொல்றார், நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாக இருக்கிறதுனால தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை செய்திரானாலும் என்ன பண்ணுவார்? உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த நாட்கள்ல நிறைய காரியங்கள் இருக்கு. ஸ்தோத்திரம். வாலிபருக்குள்ள நமக்குள்ள என்ன பண்ணுவோம்? ஸ்தோத்திரம். ஆண்டவருக்குள்ள வார்த்தைகளுக்குள்ள நிலைத்திருக்க விடாதபடி பொல்லாங்க என்ன பண்றான்? நம்மள இதுதான் பண்றான், டிஸ்டர்ப் பண்றான். நீ ஆண்டவருக்குள்ள இருக்கக்கூடாது, வார்த்தைகளுக்குள்ள இருக்கக்கூடாது. இன்னைக்கு பிசாசை தான் பண்றான். நீ கிறிஸ்துக்குள்ள இருந்தா எல்லாமே ஜெயிச்சிடலாம் அவ்வளவா, அதோட சொல்லுது. ஆனா இருக்க முடியாத அளவுக்கு பிசாசு பண்றான். ஆண்டவர் விட்டு பிரிக்க நினைக்கிறான். வசனத்துக்கு கீழ்ப்படியாம மீறி நடக்க பண்றான். சூழ்நிலைகளை மாற்றி போடுறான். சூழ்நிலை என்னது அப்படியே மாறுது. இப்போ என்ன அது இன்னைக்கு வளர்ந்த கிறிஸ்தவர்களுக்கு ஜீவியத்தில் ஊழியக்காரனை கூட அப்படிதான். சோத்திரம். என்ன பண்ணுது? சோத்திரம். வேதம் அப்படி சொல்ல அழகா சொல்றாரு. யோவான் சொல்றாரு, என்ன சொல்றாரு? நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்குள்ளே எழுதிக்கிறேன். வாலிபரே, இங்க வாலிபரை பார்த்து சொல்றாரு. நம்ம சொல்றோம் எல்லாருக்கும் தான் சோத்திரம். ஊழியக்காரா இருந்தாலும் சரி, விசுவாசியா இருந்தாலும் சரி, வாலிபர் யாரா இருந்தாலும் சரி, நம்ம எங்க இருக்கிறோம்? சோத்திரம். எங்க? தேவ வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறதுனாலும். அப்ப என்ன அர்த்தம்? வேத வசனம் நமக்குள்ள நிலைத்திருந்தா தான் ஜெயிக்க முடியும். வேத வசனம் நமக்குள்ள இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. யாரை ஜெயிக்க முடியாது? அவ்வளவுதான். சோத்திரம். இன்னைக்கு பிசாசு என்ன பண்றான்? கிறிஸ்துவை விட்டு பிரிக்க பார்க்கறான். ஆண்டவருக்குள்ள இருக்க முடியாத அளவுக்கு பிரிக்கிறான். சரி, ஆண்டவருக்குள்ள இருக்கிறோம், வசனத்துக்கு மீறி நடக்கிறோம். வாஸ்தவிக்கு கீழ் பாருங்க. சவுலுங்கிற மனிதன் ஆண்டவராலே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதன். அபிஷேகம் சவுலுக்குள் இருக்கிறது. அபிஷேகம் இருந்தால் தேவன் இருக்கிறான்னு அர்த்தம். ஆனால் வார்த்தைக்குள் அவன் இல்லை. யார் இல்லை? சவுல் இல்லை. கர்த்தர் ரெண்டும் மைனஸும் சேர்ந்தா தான் பிளஸ் ஆகும்.
மைனஸும் பிளஸும் இருந்தா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். அல்லேலூயா. மைனஸ் மைனஸ்னா பிளஸ் ஆகும். மைனஸும் பிளஸ் இருந்தா என்ன ஆகும்? மைனஸ் ஆகும். சவுலுக்கு நேரிட்டது. அப்ப என்ன பண்ணும்? ரெண்டுமே மைனஸா இருக்கணும், அப்படியே பிளஸ் ஆகும். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருக்கணும், கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தா தான் உலகத்தில் உள்ளவனை ஜெயிக்க முடியும். ஸ்தோத்திரம். அப்படி இருந்தா தான் ஜெயிக்க முடியும். அப்ப நம்ம அவருக்குள்ள இருந்தா சாத்தான மெய்யா வேதம் அப்படி சொல்லுது ஜெயிப்பான். இப்ப பாருங்க, எழுதியவர் யாரு தெரியுமா? யாரு? யோவான். அன்பின் சீசர் காட்டு, அவர் பேர் யோவான். சோத்திரம். அந்த யோவான் எழுதுகிறார், அவர் ஜெயித்தார். சோத்திரம். லாஸ்ட் வரைக்கும் டைம் ஆகுது. சரி, சோத்திரம். அவர் என்ன பண்ணார்? சோத்திரம். பெரிய அர்த்தம் அவர் என்ன பண்ணார்? கடைசியில் எல்லாரும் என்ன பண்ணாங்க? எல்லா சீசரும் என்ன ஆனாங்க? எல்லாரும் விட்டு ஓடிட்டாங்க. எல்லா சீசரும் என்ன ஆனாங்க? விட்டு ஓடிட்டாங்க. எல்லா சீசரும் என்னாங்க? லாஸ்ட்ல மரித்தார்கள். சோத்திரம். இரத்த சாட்சியா மரித்தார்கள். ஆனா யோவான் அபிதமாயில்லை. ஏன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பினார். அந்த மகிமையை அந்த யோவானுக்குள் இருந்தனால அவரை என்ன பண்ணல, மறிக்க முடியல. அவர் என்னென்னமோ பண்ணாங்க, ஆனாலும் அவர் மறிக்கலை. அல்லேலூயா. அப்ப மெய்யாகவே அவர் வார்த்தைகளுக்குள்ளும் இருந்தார், கிறிஸ்துவுக்குள் இருந்தார். ஆகையால் அந்த யோவானை ஒன்றும் பண்ண முடியல. அல்லேலூயா. அப்ப அதே போல நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கணும், அவருடைய வார்த்தைகளுக்குள்ளும் இருக்கணும். இருப்போமானால் நாம் அவருடைய நாமத்து நிமித்தமாய் நாம் எதை கேட்டாலும் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால அது கீழே எல்லா பகுதியும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனாலும் கர்த்தர் இந்த நாளில் விசுவாசிப்போம். இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கூடுமான அளவு நாம் இன்னும் ஆண்டவருக்குள்ளே கூட நெருங்குவோம். சோத்திரம். இப்போது கிறிஸ்துவுக்குள்ளே தான் இருக்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. இன்னமும் அவருக்குள்ளே ஆழமாய் போவோம். எப்படி சொன்னாரல்ல இயேசு கிறிஸ்து சொன்னாரல்ல, இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்து யாரை பார்த்து சொன்னார்? பேதுரை பார்த்து சொன்னார். அவன் இரவெல்லாம் தன் சுய பிரயாசத்தினால தன் கடலில் தன் வலையை விரித்து விரித்து அவன் அலசி பார்த்தான். வெறுமையாக இருந்தது. விடிகிற காலை விடிந்து போனது. சோத்திரம். ஆனால் ஒரு மீன் கூட என்ன பண்ணல, அந்த பேதுருக்கு கிடைக்கல. அல்லேலூயா. ஆனால் இயேசு சொன்னார், நீ என் கூட தான்ப்பா இருக்கிற, ஆனாலும் உன் சுய பலத்தில் தேடுற, என்னுடைய உன்னுடைய பலத்தில் தேடுற. நான் சொல்கிறேன், என் வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சேன்னு பண்ணு, கொஞ்சம் தள்ளி போய் ஆழமாய் போடு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேதுரு சொன்னபடியே போட்டார். அந்த அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம் நடந்தது? அந்த வலை கிளியத்தக்க மீன்களை தந்தார். அல்லேலூயா. கர்த்தர் அப்படியே செய்தார். சோத்திரம். இவரு தம்பி ஹெல்ப் பண்ணி சோத்திரம். அப்போ அதே போல் சோத்திரம் கர்த்தர் செய்தார். அதே போல் நம்முடைய ஜீவியத்தில் அந்த அற்புதம் நம்மளும் பெற்றுக்கொள்ளணும்னா கிறிஸ்துவும் இருக்கணும், வார்த்தையும் இருக்கணும். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படியாக கர்த்தர் நடத்துவாராக. இன்னும் பெருகணுங்க, இன்னும் கிட்ட நெருங்கணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் வார்த்தையை தேடணுங்க. அல்லேலூயா. அவருக்குள்ளே இன்னொன்று பண்ண சோத்தை நிலைத்திருக்கிறேங்க. இதுக்காக நம்ம பிரயாசப்படுவோம். இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் கர்த்தர் உங்களோடு இருப்பாருங்க. இருப்பாரா, இருக்க மாட்டாரா? முன்னாடியும் இருந்தார், இனிமேலும் இருப்பார். அல்லேலூயா. ஆண்ட சொன்னபோது மரணம் வரையும் நம்மோட இருக்கார். சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த மாதம், இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதிசயமாக நடத்துவோம். ஒரு விஷயம் கண்களை மூடி ஆண்டவரே நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே கர்த்தாவே, இந்த வேலையில் அர்ப்பணிக்கிறமையா, என் தேவனுடைய மகிமை, தேவனுடைய பேசணும். நீங்கள் பேசின அந்த வார்த்தைகளுக்காக நன்றி. இந்த வார்த்தையின்படி கர்த்தாவே, இந்த அன்பு பிள்ளைகளை கேட்ட அந்த வார்த்தையின்படி இந்த மாதம் முழுவதும் அதிசயமாய் அற்புதமாக நடத்துங்கப்பா. என் வார்த்தையை நாமத்து நிமித்தமாக எதை கேட்டாலும் நான் செய்வேன்னு சொல்லிக்கங்களேன். இந்த மாதத்தில் அன்பு பிள்ளைகளுக்கு படிப்பு காரியத்திலிருந்து எல்லா குடும்ப பொருளாதார தேவையிலிருந்து என்னென்ன காரியத்தை உடைய சமூகத்தில் கேட்கிறார்களோ அத்தனையும் நாமத்து நிமித்தமாக பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. ஆபத்து, நாசம், மோசங்களை எது அணுகாதபடி